இப்படி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற ஒரு கேவலமான ஆட்சியை உலக வரலாற்றிலேயே 34 நாட்களில் நடத்தி காட்டிய ஒரு சாதனைக்காரர் தான் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவ்வளவு அலாட்டா திருமயம் நீங்க ஏன் துணை முதலமைச்சர் கேட்க மாட்டீங்களா? அப்பா, மாண்புமிகு முதலமைச்சர் ஓனர் யாரு? ஆட்சி உண்டு, மாப்பிள்ளை இவர் தான். இவர் போட்டிருக்கிற டிரெஸ் யாருது? ஆதவ அர்ஜுனாது. என்ன மாண்புமிகு துணை முதலமைச்சர் இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி விஜய் அவர்களே, இன்றைய தினம் சமீபத்தில் கமிஷனர் ஆபீஸுக்கு வந்து ஒருத்தர் பேசினார், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஐடிபிங்க முத கொண்டு எல்லாரும் போட்டாங்க, தப்பா போட்டாங்க, ரொம்ப டென்ஷனா பேசினார். அவர் பேரு ஜான் பிரிட்டோ. ரொம்ப டென்ஷனா வந்து பேசினார். தப்பு தப்பா பேசுறாங்க, பொய் சொல்றாங்க. நான் இவ்வளவு பேருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு பேருக்கு வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம் கமிஷனர் ஆபீஸ்ல. என்னங்க அப்படி தப்பா சொல்லிட்டாங்க? இல்ல, போதைப் பொருள் கடத்தலில் சம்பந்தம் உள்ள ஜான் பிரிட்டோ நான் தான். ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய மனைவியின் மாமா அல்லது அவருடைய மாமியாருடைய, எல்லாம் ஒண்ணுதானே? மனைவியின் மாமான்றதும் மாமியாருடைய அண்ணங்கிறது ஒண்ணுதானே? கொஞ்ச நேரத்தில் ஜெர்காயிட்டேன். நான் தான், என் பேர்ல. அப்ப அவர் சொல்றார், ஒரு பெரிய ட்ரக் டிராபிகிங் பண்ணிட்டு அந்த ஈடி கேஸ்ல வந்து ஒருத்தர் அப்ஸ்காண்டிங் ஆகி வெளிநாட்டில் இருக்கிறாரு. ஈடியுடைய பிரஸ் ரிலீஸ் சொல்லுது ஜான் பிரிட்டோன்னு ஒரு பேரை சொல்லுது. ஐயோ, அது நான் இல்லங்க, நான் வெறும் மணி லாண்டரிங் பண்ணி மாட்டினேன், லாட்டரி வித்து மணி லாண்டரிங் பண்ணி மாட்டினேன் ஆதவ அர்ஜுனாவுடைய ஒய்ஃபுடைய மாமா ஜான் பிரிட்டோங்க அப்படிங்கிறான். என்ன கொடூரம்! 910 கோடி சிக்கிம் என்ற மாநிலத்திற்கு மட்டும் ஏற்படுத்திய நஷ்டத்திற்காக ஆதவ அர்ஜுனாவினுடைய மனைவி அவர்களுடைய தந்தை மாமனார் ஆதவர். நான் இது எதுக்கு நான் சொல்றேன், எவனோ ஒருவன் வந்தான், அவ்வளவு பின்புலத்தை ஆராய முடியல. ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன் வந்தான், ஒரு பொதுப்பு வாங்கிட்டு போயிட்டாப்ல. அவர் இப்போ வரைக்கும் பிரஸ் மீட் கொடுத்து பேசிட்டு இருக்காரு, இதுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தங்க, நானே எந்த தப்பும் பண்ணலங்கன்னு. ஆனால் கொஞ்சம் கூட இரக்கமற்ற மீடியாக்கள் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அதற்காக பழித்தது. ஆனால் இன்றைக்கு ஒருவர் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக, இன்வெஸ்டிங் சீஃப் மினிஸ்டராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், முதலீட்டு அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமே தவறான முறையில் பணத்தை சேர்த்ததற்காக அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளுக்குள் மாட்டிக்கொண்டு எங்களுடைய பாஸ்போர்ட் கொடுங்க, நாங்கள் வெளிநாட்டுக்கு சுத்திட்டு போனோம் என்று அவருடைய சொந்த மனைவி, அவருடைய மனைவி, அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேரும் இன்னைக்கு கேரளால வழக்கிலே கோர்ட்டில் நிற்கிறாங்க. சிக்கிமிலே அரசுக்கு 910 கோடி நஷ்டத்தை ஏற்படுத்திய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அதே மார்டின் ஆதவ அர்ஜுனா பதவி ஏற்கக்கூடிய அரசின் பதவியேற்பு விழாவிலே அண்டர் வாட் கெபாசிட்டி ஹி வாஸ் இன்வைட்டட். 910 கோடி சிக்கிம் அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதற்காக ஈடி வழக்குகளே மாட்டி இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் முழுமையாக தடை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதர் ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனார் என்கின்ற ஒற்றை கெபாசிட்டியை தவிர எப்படி அழைக்கப்பட்டார்? விஜய் அவர்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவிலே எப்படி அழைக்கப்பட்டார்? தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை சந்தி சிரிக்க வைத்துவிட்டு, சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்துவிட்டு, போதை கலாச்சாரங்களை உள்ளே புகுக்க வைத்துவிட்டு, பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிட்டு, ஈடி மணி லாண்டரிங் போன்றவைகள் எல்லாம் பெருமையாக. நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு நம்மளும் ஈடி மணி லாண்டரிங்ல மாட்டின நபராக நாம் இருந்தாலும், அந்த குடும்பத்தில் பொண்ணெடுத்த நபராக நாம் இருந்தாலும், கொஞ்ச நாள் கழிச்சு நாமளும் அரசியல் நுழைஞ்சா ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆயிரலாம் என்கின்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த தமிழ் மக்களுக்கு காட்டியவர்கள் நீங்கள் அல்லவா? இவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய மக்கள் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார். அதான் கொடுமை. இவங்களுக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. வெறும் இன்ஸ்டாகிராமிலே ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருந்த ஒரு கும்பலை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள் அழைத்து வந்து விட்டு, அதற்கென்று திட்டம் போட்டு இதை உள்ளே கொண்டு வந்து விட்டு, என்ன பேசுவதென்றே தெரியாமல், உன்னுடைய கோட்டை பத்தி யார் கேள்வி கேட்டார்? யாருமே கேள்வி கேட்கல. நியாயமா யாருமே கேள்வி கேட்கல. ஏன் நான் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. எங்களுக்கு உனக்கு நீ கோட்டு போட்டது பிரச்சனை இல்லை, உனக்கு ஓட்டு போட்டதுதான் எங்களுக்கு பிரச்சனை. எங்க பிரச்சனை அதுதான். நாங்க எல்லா இடத்துலயும் இதுதான். ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரி தான், மாற்று கருத்து